அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி காளி என்கிற வெள்ளைக்காளி மதுரை கிளாமர் காளி கொலை வழக்கில் சென்ற ஆண்டு கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வெள்ளைக்காளி மீது 9 கொலை வழக்குகளும் 8 கொலை முயற்சி வழக்குகளும் உள்ளது. இந்த சூழலில் இன்று மதியம் வெள்ளைக்காளியை புதுக்கோட்டை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைக்க போலீசார் அழைத்து சென்று கொண்டிருந்தனர். பெரம்பலூர் திருமாந்துறை டோல்கேட் அருகே உணவருந்த போலீசார் சென்றனர். அப்போது அங்கு வந்த 15 பேர் கொண்ட கும்பல் போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியது. கைதி காளியை வெட்ட முயன்றனர். சுதாரித்த போலீசார் கும்பலை தடுக்க முயன்றனர். அதில் போலீஸ் வேன் டிரைவர் விக்னேஷ்குமாருக்கு விட்டு விழுந்தது. எஸ்ஐ ராமச்சந்திரன் மற்றும் கான்ஸ்டபிள் மருதபாண்டிக்கு வெடிகுண்டு வீச்சில் காயம் ஏற்பட்டது. எஸ்ஐ ராமச்சந்திரன் துப்பாக்கியால் அந்த கும்பலை நோக்கி சுடத் தொடங்கினார். சுதாரித்த கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது. மங்களமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து காயம்பட்டவர்களை பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குண்டு வீசி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை சிசிடிவி கேமரா காட்சிகள் உதவியுடன் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மீதே இந்த மாதிரி நாட்டு வெடிகுண்டு இல்லை, இந்த ஒரு அந்த வெள்ளைக்காளி இங்கக்கூடிய அக்யூஸ்டை எஸ்கார்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த மாதிரி 2 வண்டியில் தாக்குதலுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. திண்டுக்கல் சப்ஜெயிலிருந்து சென்னைக்கு எஸ்கார்ட் போயிட்டு இருந்த அந்த வெள்ளைக்காளி என்ற ஒரு குற்றவாளி, அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. அதில் ஆயுதம் தாங்கிய போலீஸ் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் அடிப்படையில் அவருக்கு தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஆயுதம் தாங்கிய காவலர்கள் எஸ்ஐ தலைமையில் பாதுகாப்புக்கு போயிட்டு இருந்தாங்க. போகிற இடத்துல சாப்பிட்றதுக்கு இருந்த இடத்துல ஒரு 2 வண்டியில் அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த வெள்ளைக்காளியை அட்டாக் பண்ணுறதுக்காக நாட்டு வெடிகுண்டை வீசி ட்ரை பண்ணும்போது அந்த எஸ்கார்டு போலீஸ் ரொம்ப தைரியமாக பயப்படாமல் அந்த சம்பவத்தை தடுத்து எஸ்ஐ அவர் கையில் இருந்த துப்பாக்கியால் அக்யூஸ்டுகளை நோக்கி சுட்டிருக்கிறாரு. போலீஸ் சுட்ட உடனே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இப்போ அவங்கள தேடுறதுக்காக 5 தனிப்படைகள் நம்ம போட்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரமாக அவங்கள கைது செய்வோம். சட்டசபையில் இன்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தன் முதுகை தானே தட்டிக்கொண்டு பெருமை பேசி வந்த நேரத்தில் பெரம்பலூர் சுங்கச்சாவடி அருகே போலீஸ் வேன் மீது மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியிருக்கிறார்கள். ரவுடியின் பாதுகாப்பிற்காக வந்த 4 போலீசார் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. போலீஸை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ கிஞ்சித்தும் அச்சம் இல்லை என்ற நிலைதான் நிலவுகிறது. சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைக்கும் நிலையில் ஆட்சி சக்கரத்தை ஏனோதானோ என்று சுழற்றி வரும் ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு யார் மீது பழி போடப் போகிறார் என தெரியவில்லை. போலீஸை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத முதல்வர் ஸ்டாலினை வன்மையாக கண்டிக்கிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் விழுந்து கிடப்பதற்கு இந்த ஒற்றை சம்பவமே சாட்சி. துருப்பிடித்த இரும்பு கரத்தை கொண்டு மக்கள் பாதுகாப்பை செதில் செதிலாக சிதைத்தது மட்டுமல்லாது போலீஸ் பாதுகாப்பையும் சூறையாடி தமிழகத்தை பேரழிவில் நிறுத்தியுள்ள கேடுகட்ட ஆட்சிதான் நாடு போற்றும் நல்லாட்சியா முதல்வர் அவர்களே? சமூக வலைதளத்தில் மட்டும் களமாடி மக்கள் பாதுகாப்பை களவாடும் ஆட்சியை இனியும் மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். திறனற்ற நிர்வாகத்தால் தமிழகத்தை வன்முறை களமாகவும் ரவுடிகளின் கூடாரமாகவும் மாற்றிய ஆட்சி தமிழக மக்களால் அழித்தொழிக்கப்படும் நாள் தொலைவில் இல்லை என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார்.